Okay, good morning, good morning, good morning, everyone. And Nazira, uh, see, it is important that you have to finish the TNSDC, FEWD, and Cloud. That is the course which you have to complete it for the non-Mudalan program. Okay. Other than that, if your staffs are suggesting you to do any other courses, they are trying to push you to explore few more things and maybe trying to get the knowledge. Okay. But definitely not for non-Mudalan. Okay. For non-Mudalan, you have to finish the TNSDC FEWD, that particular learning plan course. Other than that, if you are doing anything, that is completely in addition, not included for non-Mudalan. Is that clear? முக்கியமா முடிக்க வேண்டிய ஒரே ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டிஎன்எஸ்டிசியோட எஃப்இடபிள்யூடி அண்ட் கிளவுட் அப்படிங்கிற அந்த லேர்னிங் பிளானை தான் மெயினா முடிக்கணும் நான் முதலனுக்காக. மற்றபடி அடிஷ்னலா நீங்க பண்றது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் டெவலப்மெண்ட். இந்த கோர்ஸுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? அண்ட் திஸ் ரிப்ளை இஸ் ஃபார் நசீரா, நீங்க கேட்ட கொஸ்டினுக்காக. I'm using a gaming system. Okay. லாஸ்ட் வீக் என்னப்பா ஆச்சு? How to make a HTML processor while using a tag? Yes, by using a tag. ஓகே, செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு டூ திங்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுறேன் நான். சரியா? அது என்ன அப்படின்னா, ஆஹ், இன்னும் வந்துட்டு ஐபிஎம்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் யாராவது பண்ணாம இருக்கீங்களா? அவங்க மட்டும் எஸ் சொல்லுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, முக்கியமா காது கொடுத்து கேளுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படிங்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? எஸ்ன்னு சொன்ன பர்சன் வந்துட்டு யுவராஜ், இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சா பண்ணி?
ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த இந்த கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா இந்த செஷன்ல? நோனா வந்துட்டு பண்ணலன்னு சொல்றீங்களா, இல்ல பண்ணியாச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சா? ஓகே. இஸ் there anyone else? சார், நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது. haven't started அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா நாட் ஸ்டார்டட் அப்படின்னு போடுங்க. மொத்தம் 3 பேர் ஸ்டார்ட், 4 பேர் ஸ்டார்ட் பண்ணல. வேற யாராவது இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்களா? அண்ட் விபேஷ், அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்னா வந்து டோன்ட் வரி, அது மறுபடியும் வந்துட்டு இதாயிடும், ரெடி ஆயிடும். சரியா? அதுக்கான query-ய வந்துட்டு எடிநெட் போர்ட்டல்ல வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிவிடு. சால்வ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். அது எப்படி இந்த வீக்ல அது ரெடி ஆயிக்கும். டோன்ட் வரி. ஸோ மொத்தம் ஒரு 5 பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க. அடுத்த வாரம் தான் அடுத்த வாரத்தோட நான் முதல்வன் முடிஞ்சிரும்ப்பா. எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருக்கீங்க? ஒரு வாரத்துல இருந்து அந்த கோர்ஸ் எல்லாம் முடிக்க முடியாது. லக்கில் தான் இருக்கும். முடிக்கலன்னா சர்டிபிகேட்டும் கிடையாது. எப்போ ஜாயின் பண்ணீங்க? Can I try to finish course but now 14% is completed? Yes, please try to finish the course. Despite having only 14%, at least try to complete the course within next 2 days. Try to complete more than 80%. 2 3 நாளுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க பாருங்க. It takes very less time to finish this. And யாருக்காச்சும் கோர்ஸ் எல்லாம் inactive-ஆ இருக்கு அப்படின்னா, பிபீஷ் எல்லாருக்கும் சேர்த்தியா சொல்றேன். அண்ட் பிபீஷ் மட்டும் இல்ல, பிபீஷும் அப்புறம் தேவயானி, நீங்க கேட்ட கொஸ்டின் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் காமனாவே சொல்றேன். எனக்கு இந்த கோர்ஸ் ஏதாவது இன்ஆக்டிவா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, எடுநெட்டோட டேஷ்போர்டுக்கு போறீங்க இல்லையா? ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட், நான் முதல்ல லாகின் பண்ணி அந்த எடுநெட் டேஷ்போர்ட்ல வந்துட்டு query செக்ஷன்ல வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? அதுவும் இல்லை அப்படின்னா உங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி வாட்ஸ்அப்ல வந்துட்டு நான் முதல்வனோட ப்ரோக்ராம் டீமுக்கு வந்துட்டு இதை அனுப்ப சொல்லி இது பண்ணுங்க. ஓகேவா? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத இமீடியட்டா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் ஹாவ் டு பி கம்ப்ளீட்டட்? முதல்ல இந்த ஒரு ஆக்டிவிட்டியை எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இது வரைக்கும் முடிச்சிருக்கா? கம்ப்ளீட்டடுங்கிறோம், டக்கு 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 டக்குன்னு எனக்கு போடுங்க பார்க்கலாம்.
ஓகே, சூப்பர். தேங்க்யூ. செம. ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் முடிக்காதவங்க. இது வரைக்கும் எதுக்கு அவன் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஓகே. நைஸ். நைஸ். சூப்பர். சூப்பர். ஓகே, சூப்பர்டா. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடது கிட்டப்ல வந்துட்டு அதை பத்தி வந்துட்டு சில அப்டேட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நான் ரெடி பண்றேன். அது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு ஆக்சுவலா ப்ராஜெக்டே என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ஹேண்டை பத்தி தான். HTML CSS வந்துட்டு லேர்ன் பண்றதுக்காக தான் இந்த இது. அண்ட் லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம சும்மா ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இது. சரியா? அதுல சில கோர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கோர்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டண்டா என்ன அப்படின்னா, இங்கே கோட் அடிச்சு நீங்க இங்கே வந்துட்டு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டோட அவுட்புட் எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே இதுவும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு ரெடி பண்றேன். ஓகே. அது இன்னும் வந்துட்டு ஃபுல்லா ரெடி ஆகல. ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக்ல வந்துட்டு அது ரெடி ஆயிரும். ரெடி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு GitHub லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ரெண்டு லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன், கரெக்டா? அண்ட் இட் இஸ் குட் தட் ஆல்மோஸ்ட் செஷன்ல இருக்கிற 1700 பேர்ல அப்படியே கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட்னு அத்தனை ரிப்ளை வருது. சூப்பர். ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையும் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இஃப் வி டன் அவர் ஓன் கோடிங் ப்ராஜெக்ட்டுக்காப்பா, போர்ட்ஃபோலியோக்கா? யா லக்ஷயா, வரேன் வரேன் வரேன். ஆல்ரெடி நீங்க இந்த 3 ப்ராஜெக்ட்டையும் வந்துட்டு அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது நான் பண்ணியிருக்கேனா? ஓகே, கம்ப்ளீட்டட் சொன்னவங்க வந்து தேங்க்யூ. எல்லாருமே முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஓகேவா? நம்ம வேணா இப்போ வந்துட்டு டாபிக் குள்ள போலாம். ஓகே. இந்த கிட்டப் லிங்கை வந்துட்டு நான் அனுப்பிச்சேன். பாத்தீங்களா? எஸ், வரேன் 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 வரேன். கமன்.
see இந்த லிங்க்ல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இது ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சரியா? அது போக ஹெச்டிஎம்எல்க்கும் சிஎஸ்எஸ்க்கும் வந்துட்டு ஆன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதுலயே இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதை இது ஓபன் பண்ணி செக் பண்ணி உங்களோட இதுல வந்துட்டு ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? செகண்ட் ஒன், which is best, Mern or Mean? That depends on corporates, business. But according to me, Mern is best, more than Mean. ஏன்னா ஆங்குலரை விட ரியாக்டுக்கு வந்துட்டு இன்னுமே அதிகமாக இது இருக்கு. அதனால தான் Mern வந்துட்டு use பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் இந்த லிங்க் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதுல என்னன்னே தெரில. இதுல நான் அப்லோட் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணி ஃபெட்டப் ஆயிட்டேன். ஓகேவா? ஸோ இட்ஸ் பெட்டர் நான் இதை அப்படியே நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்பவே டெலீட் பண்ணி உங்களுக்கு ஒரு நியூவா வந்துட்டு அனுப்புறேன் நான். இப்போ நியூவா உங்க முன்னாடி ஒரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிட்டு அதையும் அதோட லிங்க்கும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன் நான். சரியா? ஓகே. அண்ட் நாட் ஒன்லி தட், மூணாவதா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நான் சொன்ன போர்ட்ஃபோலியோக்கான இது. ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ மாடல் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? திஸ் இஸ் த ஒன். இதுதான் அந்த கிட்டப் லிங்க். ஒன் செகண்ட்.
Sorry, Pa. So this is one link. ஓகே. ஸோ மொத்தமா என்னோட கிட்டபோர்டு மூணு லிங்க் இருக்குது. சரியா? இந்த மூணு லிங்கையுமே நான் சாட் பாக்ஸ்ல நான் அட்டாச் பண்றேன். ஓபன் பண்ணி அதை புக் மார்க் எடுத்து இப்பவே வச்சுக்கோ. ஓகே. ஸோ ஒவ்வொரு கிட்டப் லிங்க்லயும் ஒன்னு மட்டும் இப்போ இன்னும் வந்துட்டு இப்பதான் நியூவா உங்க முன்னாடி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அந்த கிட்டப் லிங்கை. கரெக்டா? ஸோ அதுல மட்டும் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று நான் அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். ஒரு சின்ன இதில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அதில். ஸோ அதை மட்டும் நான் பண்ணி நான் உங்களுக்கு அதில் அனுப்புகிறேன். மற்றபடி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மூணு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோவோடது அந்த இன்னொரு கிட்டப் லிங்க்ல தான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் பண்ண முடியல. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற நேம்லேயே வந்துட்டு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு பண்றதா இருந்தா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஒரு தனியா ஒரு ரெபாசிட்டரியில தான் வந்துட்டு இது பண்ணுவீங்க. சரியா? ஓகேவா? அதுக்கு ரீசன் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன் நான். ஓகே. ஸோ இப்போ இந்த போர்ட்ஃபோலியோல இது பண்ணீங்க அப்படின்னா சில HTML கோட்ஸ் இருக்குது, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு இதே இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒன் சிங்கிள் ஃபைல் தான். இதுதான் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ இது. அண்ட் இதுல ஒன்னே ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணல. எஸ். ஸோ இதுல என்னோட இமேஜ் மட்டும் நான் அப்லோட் பண்ணல. ஓகேவா? இங்க VS கோட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இமேஜ், அதுக்கப்புறமேட்டு ஒரு HTML ஃபைலு, அதுக்கப்புறமேட்டு ஒரு எம்டியா இருக்கிற ஒரு பிடிஎஃப் தான். சரியா? இந்த என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஒரு எம்டியா இருக்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கான டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த CSS எல்லாமே இதுல கொடுத்துருக்கிறேன் நான். ஓகே. இதுல நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களோட உங்களோட இமேஜை நீங்க வந்துட்டு மாத்தணும். ஓகேவா? இது நம்பர் ஒன். ஓகே. நம்பர் டூ, உங்களோட நேம், நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு இங்கெல்லாம் எதுவும் இது பண்ண வேண்டாம். அபவுட் மீ அப்படிங்கிறதுல நீங்க யாரு. இப்ப நான் என்ன பத்தி நான் கொடுத்துருக்கிறேன் நான். என்னன்னு ஐ எம் அ வெப் டெவலப்மெண்ட். அதில் என்னென்ன ஏது ஏது வெப்சைட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண இருக்கிறது. ஸோ அதோட இது வந்துட்டு ட்ராக்கை வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அபவுட் மீ அப்படிங்கிறத பற்றி உங்களை பற்றி நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இது நம்பர் ஒன். அதே மாதிரி எஜுகேஷன். நீங்க என்ன இது அண்ணா யூனிவர்சிட்டியா இல்ல டீம்டு யூனிவர்சிட்டியா, உங்க காலேஜ் நேம் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதுல கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும் அப்படிங்கறத அதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தெரியுமோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு அதை கொடுங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோங்கிற ப்ராஜெக்ட் மட்டும் இது. கடைசியா லாஸ்டா இந்த ரெஸ்யூம் அப்படிங்கிறது டவுன்லோட் CV அப்படிங்கிற இடத்துல உங்களோட ரெஸ்யூமவே நீங்க அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல ஒவ்வொரு டேக்லயும் உங்களோட கண்டென்ட்டோட நேமை மட்டும் மாத்திட்டு இங்க லாஸ்டா ரெஸ்யூம் இருக்கா, இந்த இடத்துல உங்களோட ரெஸ்யூமேயோட PDF ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிருங்க. அது பிடிஎஃப் ஃபைலா இருக்கணும். அந்த பிடிஎஃப் ஃபைலையும் வந்துட்டு இந்த HTML டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணும். ஓகேவா? ஸோ அவுட்புட் பார்க்கும்போது இப்போதைக்கு நான் டம்மியா ஒரு இது பிடிஎஃப் ஃபைல் இது. நீங்களும் அதே மாதிரி டம்மியா கொடுக்க கூடாது. அது உண்மையாலுமே நிஜமாலுமே உங்களோட ரெஸ்யூமேவா இருக்கணும். சரியா? பிகாஸ் இங்க இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது ஒர்க்குக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எடுப்போம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் சிவின்னு கொடுத்தா உங்களோட ரெஸ்யூம் ஓப்பன் ஆகும். இது ஒரு எம்டி ஃபைலுங்கிறனால ரெஸ்யூம் என்னது ஓப்பன் ஆகல. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவும் வேணும், அலாங் வித் இமேஜ் அண்ட் எவ்ரி. உங்களோட இது இதே டெம்ப்ளேட் உள்ளுக்குள்ளார பேரு, என்ன டிபார்ட்மெண்ட்டோ, உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அபவுட் மீங்க உங்களோடது, எஜுகேஷனு, உங்களோட காலேஜ் நேமு, என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில், உங்களுக்கு இது பண்ண ப்ராஜெக்ட், உங்களோட ரெஸ்யூம், இதுல எல்லாமே வந்துட்டு உங்களோடது ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? வாட் இஸ் யுவர் டவுட்? Can we do our own coding for these three projects or we have to use? கண்ணா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். அதுக்காக நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நீங்க தாராளமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு தேவை முக்கியமா ஒரே ஒரு ப்ராஜெக்ட், உங்களோட போர்ட்ஃபோலியோ. உங்களால் நெக்ஸ்ட் வீக்குள்ளார ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு கிட்டப் லிங்கையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். உள்ள போய் இந்த சேஞ்சஸை மட்டும் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க ரெடியா வச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் வீக் வரும்போது ரெடியா இருக்கணும். கண்டிப்பா ப்ராஜெக்ட் வந்துட்டு இருந்தே ஆகணும். ஓகே. எனக்கு யாரோ ஒருத்தர் மட்டும், யாரை சூஸ் பண்றேன் நான் வந்துட்டு. ஓகே. நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? தினேஷ், நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா? ஆர்எல்ஸ் லக்ஷ்யா, எனி ஒன் இஸ் ஆக்டிவ் இந்த செஷன்? யாரோ ஒருத்தர் மட்டும் இருக்கு. யுவராஜ், சரி ஓகேப்பா. நான் உன்னை சூஸ் பண்ணிக்கிறேன், சரியா? I'll choose யுவராஜ் now. ஓகே. எஸ், தேங்க்யூ. ஐ நோ எவ்ரிபடி இஸ் ஆக்டிவ். பட் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் யுவராஜை சூஸ் பண்ணிக்கிறேன், சரியா? எல்லாரும் அவங்க அவங்களோட உங்களோட வேற ஏதாவது கவனத்துல இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை மறந்துரு. இப்போதைக்கு கரெக்டா சொன்னதை மட்டும் கவனிச்சா போதும். என்னோட கிட்டப் லிங்க் எல்லாருக்கும் வந்துருச்சுல? போர்ட்ஃபோலியோ, ஒரு கிட்டப் லிங்க் இன்னும் எம்டியா தான் இருக்குது. அதுல நான் லேட்டரா தான் ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ண போறேன். பட் எஸ், என்னோட போர்ட்ஃபோலியோ வந்துருச்சு. மற்ற சாம்பிளுக்கு வந்துட்டு
சில ப்ராஜெக்ட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்திருக்குது. ஸோ மொத்தம் 3 GitHub லிங்க்ஸ் இருக்குது. அதுல 2ல வந்துட்டு வெப் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, டன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு போர்ட்ஃபோலியோ நெக்ஸ்ட் நீங்க பில்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இல்லையா? அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ யுவராஜ், ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. ஆல்ரெடி HTML போர்ட்ஃபோலியோவோட GitHub லிங்க்குள்ள போன அப்படின்னா ஒரே ஒரு ஃபைல் தான், index.html டைரக்டா இருக்கும் அந்த ரெபாசிட்டரிக்குள்ளார. அதுக்கப்புறம் ஒரு காலி எம்டி PDF ஃபைல் இருக்குது, உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இந்த HTML கோடை நீ காப்பி பண்ற, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற உன்னோட VS கோட்ல. சரியா? பண்ணியாச்சா? ஸோ இப்போ VS கோட்ல பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபுல் நேம் என்னடா? யுவராஜ். இனிஷியல் எதாவது இருக்கா? கண்ணா, யுவராஜ் மட்டும் பேசினா போதும், வேற யாரும் இது பண்ண வேண்டாம், மத்தவங்க கவனிங்க. ஓகே. அப்போ இங்க என்னோட நேம் இருக்கிற இடத்துல உங்க நேம போடணும். இது சாம்பிளுக்கு நான் யுவராஜ்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களோட பேரை வந்து நீங்க இது பண்ணணும். என்ன டிபார்ட்மெண்ட்டா நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே? BCA செகண்ட் இயர், அது ஓகே. பட் மெயினா அதுல என்ன கோர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும்? அக்கவுண்ட்ஸா? சரி, ஓகே. உங்களுக்கு அதுல அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா அதை போடுங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒவ்வொரு இதுக்கு கோர்ஸுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குல்ல, ஆர்ட்ஸா இருந்தாலும் இன்ஜினியரிங்கா இருந்தாலும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐ எம் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ அபவுட் மீ அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? இப்போ நான் வந்துட்டு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இது பண்றேன். உங்களோடதுல அந்த மாதிரி 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வராதுல. நீங்க இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஐ எம் அ வெப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட் ஹூ இஸ் பேஷனட் அபவுட் கிரியேட்டிங் அ டைனமிக் அண்ட் தென் யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, ஸோ நீ உன்னோட காலேஜில் எஸ் ஃப்ரெஷர் ஃப்ரீலான்ஸ், அப்போ அந்த இடத்துல அபவுட் மீல என்ன கொடுக்கணும்? இந்த இதுல ஒன்ன சம்பந்தம் ஐ எம் அ வெப் டெவலப்பர் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம, உங்களுக்கு அதுல என்ன இதெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத தான் வந்துட்டு இந்த அபவுட் மீ செக்ஷன்ல கொடுக்கணும். புரிஞ்சுதா? இது ஒண்ணு. ஓகே. ஸோ இந்த இது பேராகிராஃப் டேக் மொத்தமா நீங்க வந்துட்டு எடிட் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஐ எம் driven by desire to craft high performance website application that enhance user experience and then provide seamless digital solutions.
ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல வித் ஓவர் 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் அப்படிங்கறது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ ஆம் பர்சூயிங் ரைட் நவ். நான் இப்போதான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஐ மீன் இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அது இது நல்லா டெவலப்மெண்ட் எல்லாம் இதாகிற இன்டர்ன்ஷிப் பண்றேன். ஸோ ஒரு 4-5 சென்டென்ஸ் வந்துட்டு இருக்கிறது உங்களை பத்தி இருக்கணும். இதுல அதுவும் இல்லாம நான் பாதி இது நானே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற இதைத்தான் நீங்க மொத்தமா எடுத்துட்டு உங்களோடது ஏதாவது கண்டென்ட் இன்னுமே சிலது சேர்க்கணும். ஏன்னா நீங்க யாருமே ஒரு ஜாப் பண்ற ப்ரொஃபஷனல் இது கிடையாது. ஓகேவா? ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னங்க இருக்கு? அடுத்து என்னது போட்டிருக்காங்க கேட்டிருக்கேன்? எஜுகேஷன். எந்த காலேஜ்ப்பா? யார் அது டேஷன் போர்டு சும்மா தேவையில்லாம ஈமோஜி அனுப்பிச்சிட்டு இருக்கிறது? ஓகே, யுவராஜ். வித்யாசாகர் காலேஜ் உடுமலை, பிசிஏ இல்லையா? வித்யாசாகர் காலேஜ். சிட்டி நேம் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் காலேஜ், அதுக்கப்புறமே டிபார்ட்மெண்ட் பிசிஏ தானடா? கரெக்டா? ஓகே. ஸோ இங்க எஜுகேஷன்ல வந்துட்டு உங்களோட காலேஜ் நேம் டிபார்ட்மெண்ட் நேமையும் கொடுத்துட்றீங்க. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் அதுக்கு கீழே அடுத்தது என்ன இருக்கு? ஸ்கில்ஸ். இப்போ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதுல வந்து நான் நிறைய கொடுத்துருக்கேன். இன்னுமே வந்துட்டு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு ஒரு 4 வரணும். நான் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. இப்போ யுவராஜ் உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன எழுதுறா? சிஸ்டம்ல உனக்கு தெரிஞ்சது மட்டும் இப்போதைக்கு சொல்லு. அது 2ஆ இருந்தாலும் சரி, 3ஆ இருந்தாலும் சரி, இல்ல 10-15 தெரிஞ்சாலும் கூட ஓகே. அதை மட்டும் சொல்லு. HTML, CSS, JavaScript, React, MongoDB, Python. ஓகே, டன். இப்போ நான் கொடுத்துருக்க லிஸ்ட் என்ன பண்ற அப்படின்னா ஒன் பை ஒன்னா நீ எடிட் பண்ற. உனக்கு ரியாக்ட் தெரியும், ரியாக்ட் ஜேஎஸ், அதனால ரியாக்ட் இருக்கட்டும், அது அப்படியே ரியாக்ட் ஜேஎஸ். சரியா? வேற என்ன சொன்ன? மாங்கோ டிபி. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸ்ல வரேன். நீ கொடுத்த ஆர்டர்ல வரேன்டா. HTML. அதுக்கப்புறம் வேற என்ன? CSS. பேசிக்ஸ் எல்லாம் போட வேண்டாம். ஓகே, ஜாவா தெரியும்னா ஜாவா டைரக்டாலே போட்டா போதும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ், மாங்கோ டிபி. அதுக்கப்புறமேட்டு பைத்தன். இப்ப ஜாவாவோட பேசிக்ஸ் உனக்கு தெரியும். ஸோ ஜாவாவை நான் இன்க்ளூட் பண்றேன். அப்ப என்ன பண்றேன்? இந்த மீதி இருக்கிற லிஸ்ட்டை நான் எடுத்துறேன். இப்போ உன்னோட ஸ்கில் செட் கரெக்டா இருக்கா? லிஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சா? இது வந்துட்டு யாரோடது? இது யுவராஜ் உன்னோடது. உனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் என்னவோ அதை மட்டும் நீ கரெக்டா போட்டிருக்க. ஓகேவா? இஸ் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன், இன்க்ளூடிங் யுவராஜ் அண்ட் எவ்ரிபடி? ஓகே.
அடுத்தது என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது சரியா. இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்துட்டு கேன் வி சேஞ்ச் த கலர் ஆஃப் த டெம்ப்ளேட் இன் திஸ் சொல்றேன் முதல்ல எடிட் பண்ணி முடிச்சிடறேன் நான். ஸோ இதுல வந்துட்டு ஒ- இதுலயும் அதே மாதிரி ஒரு 4-5 லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது 4 ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி 6 8 10 எத்தனை வேணா இருந்தாலும் சரி இங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா சரியா. சப்போஸ் நான் இது வரைக்கும் ப்ராஜெக்டே பண்ணல இப்பதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோவும் ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு அதோட வேர்டிங்ஸ் எடுத்துட்டு டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துருங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கான டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும். பர்சனல் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஃபார் ட்ரெய்லர் டெய்லர் ஷாப் ப்ராஜெக்ட் ஓகே. ஸோ உன்னோடது வந்துட்டு பர்சனல் போர்ட்ஃபோலியோ சாரி. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஃபார் டெய்லர் ஷாப் ப்ராஜெக்ட். டெய்லருங்கிறது ஸ்டிச்சிங் தானே சொல்றீங்க. ஓகே அது ஜென்ஸா லேடிஸா. ஓகே காமனா வந்துட்டு இதுக்கு டைட்டில் என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு கிளாத் டிசைனர் அப்படின்னு வச்சு ஓகேவா. இதுதான் உங்களோட டைட்டில் அந்த செகண்ட் வெப்சைட். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு யுவராஜ் வந்துட்டு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. மீதி ரெண்டையும் எடுத்துரு பண்ணதை மட்டும் காமிச்சா போதும் ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ரெஸ்யூம் எதா இருக்கா. ரெடி பண்ணியிருக்கீங்களா யுவராஜ். ஓகே ஒரு ரெஸ்யூம் வந்துட்டு ஒன்று சிம்பிளா வந்துட்டு ஒரு ரெஸ்யூமே ஒன்று ரெடி பண்ணிடுங்க ஓகேவா. அந்த ரெஸ்யூமேல இதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைலா மாத்தி இந்த இடத்துல வந்துட்டு அட்டாச் பண்ணிடுறீங்க ஓகேவா. இதே சேம் தான் வந்துட்டு நீங்க எல்லாருமே பண்ண போறீங்க. அப்புறம் லாஸ்டா வந்துட்டு ஃபூட்டர்ல வந்துட்டு உங்களோட நேம் ஏன் நேம் எடுத்துட்டு யுவராஜ் கே கரெக்டா. உங்களோட ஹோம் அட்ரஸையும் கொடுக்கணுமா. அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஆப்ஷனல் உங்க சாய்ஸ். எக்ஸ்ட்ராவா நீங்க ஆட் பண்றதுனா பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ். இதுதான் வந்துட்டு போர்ட்ஃபோலியோக்கான நான் கொடுத்த டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்குள்ளார நீங்க எல்லாத்தையுமே ஆட் பண்றது பண்ணிக்கோங்க. அது போக அடிஷ்னலா வந்துட்டு இந்த மாதிரி ஃபூட்டர்ல சின்னதா உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்துட்டு இது பண்றீங்க அப்படின்னா எஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஆட் பண்றது பண்ணலாம். பட் முக்கியமான ஃபார்மேட் என்னவோ அது மாறக்கூடாது. புரிஞ்சுதா. ம். ஸோ அதே மாதிரி உங்களோட இமேஜையும் வந்துட்டு இது பண்ணிடலாம். ஸோ இப்போ யுவராஜ் அப்படிங்கறனால வந்துட்டு இமேஜ்
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ண யுவராஜ் சிங், நம்ம ஃபேமஸ் கிரிக்கெட்டரோட இது இமேஜை ஆட் பண்ணி உங்களோட ஓன் இமேஜ் கொடுக்கணும். நான் இது ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கிறேன்டா. நீங்களும் வேற ஏதாவது வந்து இமேஜ் வச்சிடாதீங்க. உங்களோட ஓன் இமேஜை கொடுக்கும். ஓகேவா? இஸ் திஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? அண்ட் கேன் வி சேஞ்ச் த கலர் ஆஃப் த டெம்ப்ளேட் இன் திஸ்? எஸ், அஃப்கோர்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டோட கலர் தான் மாற்றணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா எஸ், மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறது பண்ணலாம். இல்லை எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் கொடுத்த டெம்ப்ளேட்ல என்னோட டீட்டெயில்ஸை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் காமிச்சேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கிட்டப்ல என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதில் அப்படியே எடுத்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க போடுறீங்க. தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். ஓவர் ஃபங்க்ஷன் ஆட் பண்றது, ஹவு டு ஆட் போட்டோ, இப்போதான் க்ளோஸ் சொன்னேனே. ஃபோனில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் ஃபோன்லையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கோடை வந்துட்டு நான் இவ்வளோ சிம்பிளாகவும் மினிமலாகவும் நான் கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ தட் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ இமேஜ் எங்கே ஆட் பண்ணும் அப்படின்னா, இங்கே பாரு இமேஜ் டேக் இருக்கா, அந்த எஸ்ஆர்சிங்கிறதுக்கு நடுவில் உன்னோட ஃபோட்டோவோட ஃபைல் நேம் மட்டும் நீ கொடுத்தா போதும். நான் ஃபைலை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமேட்டு அதோட பேரு கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துட்டு அங்கே வந்துடும். ஓகே, அதே மாதிரி உங்க நேம், என்னோட பேர் எங்கெல்லாம் இருந்துச்சோ அது உங்க பேரை மாத்திருங்க. ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் போட்டுங்க, நீங்க என்ன இன்ஜினியரோ அங்க இது பண்ணிருங்க. ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான என்ன கோர்ஸோ அந்த இதை வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற மாதிரி இது பண்ணுங்க. அபவுட் மீ அப்படிங்கிறதுல உங்களை பத்தி நீங்க போடணும். எஜுகேஷன் அப்படிங்கிறதுல உங்க காலேஜ் உங்க டிபார்ட்மெண்ட்டையும் போடணும். ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை நீங்க வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் பில் பண்ண ப்ராஜெக்ட்ஸையும் உள்ளே கொடுங்க. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் இது பில் பண்ணியிருக்கேன், அது இந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோ தான் அப்படின்னா அதை மட்டும் கொடுத்தா போதும். இல்லை நான் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுங்க. இன்னொன்று புதுசாக நான் ஆட் பண்ணனாலும் கூட ஓகே தான். இதை ஜஸ்ட் காப்பி அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு மாற்றிடு. இன்னொரு ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணிடு. ஓகேவா? கடைசியாக உங்களோட ரெஸ்யூமே ரெடி பண்ணி அதோட ஃபைலையும் இங்கே ஃபைல் நேமை கொடுத்து இது பண்ணிடு. இதை மொத்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் மாற்றினதுக்கு அப்புறம் நேராக வந்து உங்கள் ப்ராஜெக்டோட அவுட்புட்டை பார்க்கும்போது, அவுட்புட் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரௌசரில் தான் பார்ப்பீங்க, வேற எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கான சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அங்கே போய் அவுட்புட்டை செக் பண்ணுவீங்க. விஎஸ் கோடில் யூஸ் பண்ணுறவங்க ப்ரௌசரில் போய் செக் பண்ணுவீங்க. சரியா? அண்ட் இங்கே இது பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. நம்ம நம்மளோட பேர் கரெக்டாக இருக்கா, நம்மளோட ஃபோட்டோ வருதா, அபவுட் மீ கரெக்டாக இருக்கா, நம்ம காலேஜ் நேம் டிபார்ட்மெண்ட் இருக்கா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கிறோமா, ப்ராஜெக்ட்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுன்லோட் சிவி அப்படிங்கிற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் எனக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இந்த ப்ரோக்ராமை வெப் கோட்ல யூஸ் பண்ணலாமா? ஐ மீன் உங்களோட மொபைலோட ஆப் தானே நீங்க கேட்குறீங்க, தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேன் வி சேஞ்ச் த டெம்ப்ளேட் ஆர் கலர் ஆஃப் திஸ் போர்ட்ஃபோலியோ? சரி, எனக்கு ஆக மொத்தம் ப்ராஜெக்ட் உங்களால் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் எல்லாம் மாற்றி நீங்கள் வந்துட்டு கொடுக்க முடியும், என்னால் ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி அடுத்த வாரத்துக்குள்ளே ரெடியாக வச்சிருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. இல்லை அப்படின்னா
சிம்பிளா என் ப்ராஜெக்ட் என்னோட என்னோட போர்ட்ஃபோலியோல உங்களோட டீடைல்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ராஜெக்டை ரெடி பண்ணிருங்க. ஸோ இஃப் யூ கேன் டூ, யூ கேன் டூ. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் தேர்ஸ்டே, சாரி தேர்ஸ்டேங்கிறேன், டியூஸ்டே, அதாவது 18ஆம் தேதி காலையில கிளாஸுக்கு வரும்போது எல்லாரும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்டை ரெடியா வச்சிருக்கணும். கண்ணா என்ன வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேனே. யூ கேன் மாடிஃபை எனி திங். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த கலர், சேஞ்ச் இட். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெம்ப்ளேட், அலைன்மெண்ட், யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட் டு. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ an ஐடியா that this is my portfolio. You just change your own details in that and then keep the project ready. If not, if you are going to build something on your own, if you are making your own customization, yes, go on. தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க நான் கொடுத்த கோட்லயே வந்துட்டு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட, ஸ்டைலிங்ல ஆகட்டும், ஃபாண்ட் சைஸ்ல ஆகட்டும், கலர், டெம்ப்ளேட் எதுலயே ஆகட்டும், இல்ல நான் நீங்க கொடுத்ததே நான் பண்ணல, நான் ஒரு ஓனா நான் பண்ற போர்ட்ஃபோலியோ அப்படின்னாலும் கூட தாராளமா பண்ணுங்க. ஆனா எனக்கு அடுத்த வாரம் 18ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள வந்தோடனே உங்க ப்ராஜெக்ட் எங்க அப்படிங்கறத நான் கேட்பேன். ஆக்சுவலா வந்துட்டு யாருக்கெல்லாம் கிட்டப்ல அப்லோட் பண்ண தெரியுமோ நீங்க எல்லாரும் வந்துட்டு கிட்டப்ல மட்டும் அப்லோட் பண்ணா போதும். ஓகே. யாருக்கெல்லாம் தெரியாதோ எனக்கு இந்த ப்ராஜெக்டை நீங்க ரெடி பண்ணி வச்சா மட்டும் போதும், உங்களோட சிஸ்டம்லயோ மொபைல்லயோ. ஆனா செஷன்ல இருக்கும்போது நீங்க சப்போஸ் மொபைல்ல தான் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த இதை வந்துட்டு மொபைல்ல ரெடியா வச்சிருங்க உங்க ப்ராஜெக்டை. சிஸ்டம்ல அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை சிஸ்டம்ல வந்துட்டு ரெடியா வச்சிருங்க. ஏன்னா நான் அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லுவேன் ஒரு இடத்துல. அப்லோட் பண்ணி நான் அப்பவே நான் வாங்கிடுவேன். ஸோ அதனால எனக்கு செஷனுக்கு உள்ளார வரும்போதே வந்துட்டு ரெடியா இருக்கணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹவு டு கெட் அவுட்புட் இன் மொபைல். நான் சொன்ன வெப் கோடு அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ற கோடுக்கு அங்கேயே பக்கத்துலேயே அவுட்புட் வரும். ஓகேவா? என்னால் எக்ஸாக்டா அது எப்படி வரும் என்ன பண்ணணும்னு எல்லாம் வந்துட்டு காமிக்க முடியாது. பிகாஸ் ஐ ஐ நீட் அ மொபைல் ஃபார் தட். ஸோ அது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓனா தான் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆப் நேம் வந்துட்டு வெப் கோட். நேராக பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Is it mandatory to upload in the GitHub? If you know GitHub, yes, please go ahead and then upload it in your GitHub. நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிடுங்க தனியா. யாருக்கு தெரியுமோ பண்ணுங்க. தெரியாதவங்க ப்ராஜெக்டை மட்டும் முடிச்சு வச்சா போதும். ஸோ இஸ் திஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி இன் திஸ் செஷன்? நான் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்ட உடனே எல்லாம் அடிச்சு நவுத்துனீங்களா டக்கு 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 டக்குன்னு. அதே மாதிரி எல்லாருக்குமே நான் இப்ப சொன்னதை புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போ. எஸ் ஆர் நோ?
சூப்பர்டா. ஓகே. டன். ஓகே. 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 சூப்பர். ஸோ அடுத்த வாரம் வரும்போது எல்லார்கிட்டயும் ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்க், எல்லா லிங்க்குமே வந்துட்டு நான் திரும்பவும் வந்துட்டு என்னோட கிட்டப் லிங்க் இங்க பாருங்க. என்னோட கிட்டப்போடது 3 லிங்க் இருக்குது. 3 ரெபாசிட்டரியோட லிங்க் நாங்க இங்க அனுப்புறேன். ஒன்னு போர்ட்ஃபோலியோவோடது, இது நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3. ஸோ எல்லா லிங்க்ஸும் நான் திருப்பியும் அனுப்பிச்சிருக்கிறேன். ஓபன் பண்ணி இப்பவே வந்துட்டு உன் சிஸ் ப்ரௌசர்ல வந்து புக் மார்க் மாதிரி சேவ் பண்ணி வச்சிரு. சரியா? ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இதுல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறமேட்டு ரெஸ்யூம், இது ரெண்டுமே வந்துட்டு ரெடி பண்ணி அதோட ஃபைலையும் சேர்த்து வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கணும் ப்ராஜெக்ட்ல. ஓகேவா? நான் இந்த இதுல கிட்டப்ல வந்துட்டு என்னோட போட்டோ அப்லோட் பண்ணல நான். ஓகே. பட் உங்களோடது நீங்க பண்ணும்போது அந்த ரெஸ்யூமேவும் அப்லோட் பண்ணணும், உங்களோட இமேஜும் வந்துட்டு ப்ரொஃபைல் இமேஜையும் அப்லோட் பண்ணணும். யாருக்கெல்லாம் பண்ண தெரியுமோ நீங்க பண்ணுங்க. பண்ண தெரியாதவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு கொண்டு வரீங்க இல்லையா, அப்போ செஷன்ல நான் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்டையும் நீங்க வந்துட்டு கொடுக்கணும். ப்ரொஃபைல் போட்டோ, ரெஸ்யூமே, மூணையும் கொடுக்கணும். இஸ் திஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எந்த டவுட் இல்லைல்ல இப்போ? We need to submit portfolio on Tuesday, right? Yes, next Tuesday on March 18th. Okay, all right. Then HTML CSS project when we need to submit, sir. That is also on 18th. See, portfolio அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது போக மற்ற உங்க HTML CSS ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வந்துட்டு நான் பண்ண சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்க அடிஷ்னலா பண்ணணும் அப்படின்னு, அதோட ஸ்கிரீன்ஷாட்டோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்து வச்சிருங்க, நான் அப்லோட் பண்றது எப்படிங்கறத சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் அப்பதான் சொல்ல போறேன் நான். ஓகே. அண்ட் இது எல்லாருக்கும் தான் சொல்றேன். போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணா போதுமா? இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணணும்டா. முடிஞ்சா வந்துட்டு பண்ணு. முக்கியமா நீ முடிச்சிருக்க வேண்டியது போர்ட்ஃபோலியோ. அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுல எல்லாமே எல்லாம் கரெக்டா இருக்கா, நம்ம பேர் கொடுத்தாச்சா, நம்மளோட காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா, அதுக்கான ரெஸ்யூமை ரெடி பண்ணியாச்சா, அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு டைம் இருந்தா அடிஷ்னலா இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணு. ஹவு டு மாடிஃபை திஸ் சேஞ்சஸ் இன் ஃபோன், சார்? சேம் மெத்தட். என்னோட கிட்டப் லிங்க்ல போயிட்டு HTML இருக்கிற கோடை காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆப்பும் நான் சொல்லிட்டேன். திரும்பவும் நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். வெப் கோட். நேரா பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நான் மொபைல்ல நான் செஷன் எடுத்தா தான் உண்டு, ஆனா நான் மொபைல்ல எடுக்க முடியாது. ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தேடணும்.
வாட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஐ டூ? போர்ட்ஃபோலியோ தான்ப்பா. ஹவு டு இன்புட் த ரெஸ்யூம், ஆட் த ப்ராஜெக்ட். அதான் நான் காமிச்சனே லாஸ்டா. இங்க பார், ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் இருக்கு. அதுக்கு கீழே வந்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ல உள்ள ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன்னா, ஃபைல் டாட் பிடிஎஃப்னு, அதுல வந்துட்டு உன்னோட ரெஸ்யூமோட ஃபைலை வந்துட்டு உள்ள கொடுக்குற. அவ்வளவுதான். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ. இதே மாதிரி உங்களோடது ஓப்பன் பண்ணா நீட்டா இமேஜ், பேரு, டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அலாங் வித் ரெஸ்யூம். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வீக்கெண்டில் ரெக்கார்டிங் அப்லோட் ஆகும் செஷனோடது. அதை பார்த்தாவது இன்னொரு தடவை வந்துட்டு ஒரு தடவைக்கு 100 தடவை கூட கேட்டு 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 கரெக்டாக பண்ணிடுங்க. இல்லைன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது, புரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது வந்துட்டு அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட கொஞ்சம் இது பண்ணி அவங்களோட ஹெல்ப்போட சப்போர்ட்டோட டக்குன்னு முடிக்க பாருங்க. அண்ட் யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் முடிக்க முடியுதோ, கூட யாராவது இன்னும் பண்ணாம இருக்கானா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஆல்ரைட். இன்னைக்கான செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினா, இஸ் ஆர் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? லேப்டாப்ல நார்மல் நோட் பேட்ல பண்ணலாமா சார்? எஸ், அஃப்கோர்ஸ் யூ கேன். ஜஸ்ட் அந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது மட்டும் வந்துட்டு டாட் ஹெச்டிஎம்எல் இது பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி அதை ஓப்பன் பண்ணும்போது வந்துட்டு ஓப்பன் இன் நோட் பேட்னு கொடுத்தா மட்டும் போதும். ஐ ஹோப் யூ நோ தட் ப்ராசஸ். தாராளமாக பண்ணலாம் நோட் பேட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, ஏது, எதுக்கு அப்படின்னு, இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு வெப்சைட்ல வந்துட்டு லாஜிக்கலா வந்துட்டு இது பண்றது எல்லாத்தையும் வந்துட்டு இதுதான் பார்த்துக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராசஸ்.
அதே மாதிரி இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயமும் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வேற, ஜாவா வேற, இது எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா உங்களால கோடை எழுதவும் முடியும். இதோட அவுட்புட்டை எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட பிரவுசர்ல இங்க வந்துட்டு 3 டாட் இருக்கா? இந்த 3 டாட்ல வந்துட்டு இது பண்ண அப்படின்னா மோர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மோர் டூல்ஸ்ங்கிற இடத்துல டெவலப்பர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அந்த டெவலப்பர் டூல்ஸ்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கன்சோல் அப்படின்ட்டு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? இந்த கான்சோல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள தான் உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டோட அவுட்புட்டை பார்க்க முடியும். ஓகே. கான்சோல் விண்டோல தான் உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டை பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீயும் இருக்குது. அதாவது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஜே. While doing project, JavaScript is optional or not, sir? Yes, it is definitely optional. ஆனா நான் தான் இங்க JavaScript கொடுத்துட்டேனே போர்ட்ஃபோலியோக்கு ஆல்ரெடி. நீ எதுவுமே மாத்தவே வேண்டாமே. ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஆட் பண்ணா போதும். பை டிஃபால்ட் இதுல JavaScript கொஞ்சோண்டு கொடுத்துருக்கிறேன் நான். சின்னதா. ஓகேவா? ஸோ JavaScriptோட அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த கான்சோல் விண்டோல தான் போய் பார்க்க முடியும். ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களோட JavaScriptோட கோடு எழுதணும் அப்படின்னா HTML ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த டேகை யூஸ் பண்ணி அந்த டேகுக்கு உள்ளார நீங்க எழுதுவீங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் console டாட் லாக் அப்படிங்கிறது தான் மெசேஜை பிரிண்ட் பண்றதுக்கு. ஹலோ வேர்ல்ட் இங்க பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் அவுட்புட் இங்கே தான் வரும். அதே மாதிரி இங்கே நீ வந்துட்டு டைரக்டா வந்துட்டு உன்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் console டாட் லாக் பிராக்கெட்ல இது பண்ணிட்டு this is an console window அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் என்டர் கொடுத்த அப்படின்னா கீழே மெசேஜ் பிரிண்டர். ஓகேவா? அதையும் இல்லை அப்படின்னா மூணாவதா ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்ல எஸ்ஆர்சி அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதுல உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைல் நேமை உள்ள கொடுக்கணும். அது என்னது? ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் நேம் உள்ள கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு டைரக்டா வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ல உள்ள வந்துட்டு இங்கேயும் கோட் எழுதலாம். console டாட் லாக் this is an external method. வந்துருச்சா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். புரிஞ்சுதா? கமெண்ட் லைன் பண்ணா என்ன கீசர் யூஸ் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா
ஜஸ்ட் முன்னாடி வச்சுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல கமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிவிஷன் சிம்பிள் 2 டைம் இது பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது, ஜஸ்ட் கண்ட்ரோல் அமுத்தி அந்த டிவிஷன் சிம்பிள் அமுத்தி ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்து கமெண்டா மாறி. ஓகே சார், நார்மல் நோட் பேட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணலாமா? 100% பண்ணலாம். இப்போ நான் இதை வந்துட்டு நான் சேவ் பண்றேன் டெஸ்க்டாப்ல. ஆனா சேவ் பண்ணும்போது என்னன்னு சேவ் பண்றேன் அப்படின்னா ஃபைல் நேம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், டாட் ஹெச்டிஎம்எல்னு கொடுக்குறேன். சரியா? அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃபைலை ஓபன் பண்றேன், அதையும் நான் சேவ் பண்றேன். ஃபைல் பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா இது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலா கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டேனா? இப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இந்த ஃபைல் இருக்கா? எல்லாம் எங்க எங்க இதா இருக்குது? இங்க டெஸ்க்டாப்ல கிரியேட் ஆயிருக்கா? ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். சரி, ஓகே. இதுக்கான கோடை நான் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் எழுதுனாதான் ஜாவா ஸ்கிரிப்டோட அவுட்புட்டை பார்க்க முடியும், இல்ல அப்படின்னா பார்க்க முடியாது. கரெக்டா? ஸோ ஹெச்டிஎம்எல் இது ஒவ்வொன்றா எழுதிட்டு இருந்தா லேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிறத நான் இங்க காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? இங்க ஆல்ரெடி கன்சோல்ல ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஓகே, இன்னொன்னு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக், இந்த கோலன் நான் கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக் 5 + 45. சரியா? அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ல வந்துட்டு இங்க இன்னொரு இது கொடுக்குறேன், அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? அலர்ட், திஸ் இஸ் an அலர்ட் மெசேஜ் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ரெண்டாவது கோடு நான் நோட் பேட்ல தானே எழுதி இருக்கிறேன். போய் அவுட்புட் போய் செக் பண்ணலாமா? ஓகே, இதை நான் இப்போ ஓபன் பண்றேன் ப்ரௌசர்ல. சரியா? செகண்ட், இதை நான் சேவ் பண்ணல. பாத்தியா? ஃபைல் நான் சேவ் பண்ணல. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்றேன். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைலையும் நான் சேவ் பண்ணல, இதையும் நான் சேவ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். அண்ட் அங்கிருந்து அதே கோடுங்கனால இந்த ஸ்கிரிப்டும் இதுல ஆட் ஆயிருக்குது, ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ங்கிறது. சரியா? இப்போ ஃபைலை ஓபன் பண்ணியாச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணா திஸ் இஸ் an அலர்ட் மெசேஜ் வந்துருச்சா? என்னோட கன்சோல் விண்டோல எந்த விதமான இதுவும் வரல. ஏன் அப்படின்னா அவுட்புட் பார்க்கறதுக்கு வந்துட்டு ரெண்டு இது இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்னு கன்சோல் டாட் லாக், இன்னொன்னு அலர்ட். அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி மேல வந்துட்டு வரும். அந்த பேஜ் இங்க சுத்திட்டே இருக்கும் அது வரைக்கும். இப்ப நான் ஓகேன்னு கொடுத்த உடனே இங்க எனக்கு அதுக்கான அவுட்புட்டும் வந்து. ஓகே, ஒரே ஒரு டிஃபரன்ஸ். வெயிட், ஃபைல் இருந்தா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தமா இங்க எழுதுனது மட்டும் இல்லாம நான் ஒரு ஃபைலும் கொடுக்குறேன். ஓகே, ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்துட்டு இதை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். அலர்ட் மெசேஜ் வந்துருச்சா? ஆனா
அங்க எழுதின ஸ்கிரிப்ட் டேக் உள்ளார எழுதின லாஜிக் இங்க அப்பியர் ஆகலாம். இதே நான் விஎஸ் கோட்ல எழுதும் போது எனக்கு வருது. இப்ப இந்த விஎஸ் கோட்ல இருக்கிற கோடை தானே நான் காப்பி பண்ணேன். ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்குது. அது இல்லாம கீழே கன்சோல் விண்டோவும் இருக்குது, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு. இங்கேயும் நான் ஒரு மெசேஜ் இது பண்றேன். எனக்கு எத்தனை வருது? ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான். இப்ப நான் அந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க இருக்கிறதா வரும். ஓகேவா? ஸோ ஒன்று ஃபைலை ரீட் பண்ணும், இல்லை உங்க HTML டாக்குமெண்ட்ல இருக்கிறத ரீட் பண்ணும். ஸோ தாராளமா நோட் பேட்ல பண்ணலாம். இங்க என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தாங்க. While doing project, JavaScript is optional or not, sir? Yes, it is optional. ஓகேவா? ஓகேவா? So this is how you will see the JavaScript outputs. ஓகே. ஸோ console.log அப்படின்னா இது ஒரு மெத்தடு அவுட்புட் பார்க்கறது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அலர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட வந்துட்டு this is an alert message. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டு பிரிண்டே ஆகும். ஓகேவா? இப்படிதான் ஜாவாஸ்கிரிப்டோட அவுட்புட்டை பார்க்கறது. ஜாவாஸ்கிரிப்டோட அவுட்புட்டையும் ப்ரௌசர்ல தான் டைரக்டா கன்சோல் விண்டோல போய் பார்ப்பீங்க, உள்ள போய். ஓகேவா? சரி, ஓகே, ஆல் ரைட். அடுத்தது என்ன? ஜாவாஸ்கிரிப்ட்ல பேசிக்கா வந்துட்டு இதோட டேட்டா டைப்ஸ்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் அப்படிங்கிற போது மொத்தம் முக்கியமா வந்துட்டு இம்பார்ட்டண்டா இருக்கிறது ஒரு 5 டேட்டா டைப். அது என்னென்ன அப்படின்னா let num is equal to 10. இதுதான் வந்துட்டு நம்மளோட நம்பர் டேட்டா டைப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அன்டிஃபைன்ட். இதெல்லாம் தான் வந்துட்டு இதுல இருக்கிற டேட்டா டைப்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டேட்டா டைப் எல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் உள்ளார வரும். அது என்ன அப்படின்னா, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு இதெல்லாமே சிங்கிள் சிங்கிள் லைனா இருக்கா சார், ஒவ்வொரு லைனுக்கும் எப்படி சார் இப்படி தனித்தனியா கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறது அப்படின்னு. சரிப்பா, கொடுக்காதப்பா, எல்லா கமெண்ட்டும் எடுத்துடுறேன். உனக்கு எல்லாமே வந்துட்டு ஒட்டுக்கா கமெண்டா இருக்கணும் அப்படின்னா
ஸ்லாஷ் ஸ்டார். அதுக்கப்புறமேட்டு எங்க முடியணுமோ அந்த இடத்துல ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் லைன் கமெண்ட். இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் அதுக்கப்புறமேட்டு ஸ்டார் ஸ்லாஷ். இதுக்கு நடுவுல நீ எழுதுறது எல்லாமே வந்துட்டு, இதுக்கு நடுவால எழுதுறது எல்லாமே வந்துட்டு மல்டி லைன் கமெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன டாபிக்ல வரும் அப்படின்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. எது? இந்த நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன் இது எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு டேட்டா டைப் இருக்கு, அதுதான் வந்துட்டு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா? நான் பிரிமிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு அரே, இன்னொன்னு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே, ஆல் ரைட். ஸோ குயிக்கா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஸோ நம்பர் அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்றதுனா வந்துட்டு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு உள்ளார வேல்யூ. இந்த டபுள் கோட்ஸுக்கு நடுவில் எழுதுறது தான் வந்துட்டு என்னது? ஓப்ஸ், சாரி. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பூலியன் அப்படிங்கிறது எய்தர் ட்ரூ அப்படின்னு கொடுப்பீங்க, இல்ல அப்படின்னா ஃபால்ஸ். ரெண்டே ரெண்டு தான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பூலியன். அடுத்தது எம்டி வேல்யூ, அதாவது உள்ளார நான் எதுவுமே கொடுக்கல, ஒரு வேரியபிள் இருக்குது ஆனா காலியா இருக்குது. இப்போ சமைச்சு வச்சுட்டாங்க, சமைச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம போய் பாத்திரம் திறக்கிறோம், காலியா இருக்கிறோம் அப்படின்னா அது வேற. சமைக்கவே இல்லை அப்படின்னா அது வேற கணக்கு. ஆமா தானே? சமைச்சு நம்ம சாப்பிட வரதுக்குள்ள பாத்திரம் காலி ஆயிடுச்சா அப்படிங்கிறது போது அது வேற கணக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆயிருக்கு ஆனா வேல்யூ வந்துட்டு காலியா இருக்கு, அதுக்கு பேர் நல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தருக்கு பேர் மட்டும் கொடுத்துருக்கு ஆனா எங்க இருக்கிறாரு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான்
ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ எந்த விதமான வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா அப்ப அது ஒரு அன்டிஃபைன்ட். ஓகே, அதாவது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான், ஈக்குவல் டு எல்லாம் போட்டு எதுவுமே நான் பண்ண. இதெல்லாம் தான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அன்டிஃபைன்ட் இதெல்லாம் தான் பிரிமிட்டிவ். நான் பிரிமிட்டிவ் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அரே. அப்போ அரே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம் இல்லை, உள்ளார வந்துட்டு நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணலாம். 1 2 3, இதுதான் வந்துட்டு ஒரு அரே அப்படிங்கிறது. அங்க ஈக்குவல் டு போட்டா 1 எழுதலாம், 2 எழுதலாம். கமா போட்டு தனித்தனியாலாம் வந்துட்டு எழுத முடியாது, 5 எலிமெண்ட் எல்லாம் எழுத முடியாது. ஒரு இதுக்குள்ளார ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் அரே, கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்னது? ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். பட் அதையும் தாண்டி இதுல வந்துட்டு கீ அண்ட் தென் வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஒரு பர்சன் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல வரும், இது வந்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ்க்கு நடுவுல உள்ளார ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வாங்கலாம்? இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல நேம்னு போட்டு வெளியில வந்துட்டு காலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வேல்யூ. ஓகேவா? பிரணேஷ். ஓகேவா? அண்ட் மறுபடியும் அதுக்கப்புறம் சாரி, இந்த இதுக்கு வந்துட்டு டபுள் கோட்ஸ் வராது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அடுத்த நம்பர் தானே, ஜஸ்ட் ஸ்பேஸ் 25. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு கமா போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிட்டே இருக்கலாம், ஏகப்பட்டது. ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? இஸ் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே லைன்ல பிரிண்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல் டாட் லாக் நம் str is true, empty values, comma, not defined, comma, arr, comma, person. வந்துருச்சா எல்லாத்தோட அவுட்புட்டும்? நம்பர்
ஸ்ட்ரிங்கு, பூலியன், நல், அன்டிஃபைன், அரே. எத்தனை எலமெண்ட் இருக்குது? 5 எலமெண்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெமரிக்காக. அதே மாதிரி இதுல எத்தனை? 2 எலமெண்ட். வந்துருச்சா? அதே மாதிரி இது மொத்தமா வந்துட்டு என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஒரு பிராக்கெட்ஸ்குள்ள இது மொத்தமா கொடுத்தேன் அப்படின்னா ஓகேவா? நேம் மட்டும் வேணும்னா என்னது? என்ன நேம் சொல்றீங்க? ஆப்ஜெக்ட்ல போட்டிருக்கிற நேமா? ஓகே. அதாவது உங்களுக்கு இந்த ஜஸ்ட் நேம் அப்படின்னு மட்டும் கொடுக்கணும் இல்லையா? இந்த வேல்யூ வேண்டாம். கரெக்டா? நேம் அண்ட் ஏஜ் இனிஷியல் பண்ணிட்டு ஒன்லி நேம் மட்டும் வேணும்னா சார் சேம். ஆனா இங்க எதுனாலும் வந்துட்டு நீ ஜஸ்ட் நல்லுன்னு கொடுத்தா போகுது. இட் இஸ் an எம்டி வேல்யூ. நோ வேரியபிள் இருக்குது ஆனா வேல்யூ இல்லை. இல்ல நீ அப்படியே வந்துட்டு நாட் டிஃபைன்டா விட்டுரு. ஓகே. இங்க வந்துட்டு அன்டிஃபைன்டு மென்ஷன் பண்ணிரு. இப்ப அவுட்புட்டை பார்க்கும்போது இங்க என்னன்னு வருது? நேம்னு ஒண்ணு இருக்குது, உள்ள வேல்யூ இல்ல, அன்டிஃபைன்ட். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் நல்லுன்னு கொடுத்துரு. நல்லுன்னு வரும். நல் அப்படிங்கிறது காலியா இருக்கும். வேரியபிள் இருக்கு ஆனா காலியா இருக்கு. அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது வேரியபிள் இருக்குது ஆனா எதுவுமே நீ சொல்லவே இல்லை அந்த வேரியபிள் கிட்ட. அதை பத்தி எதுக்கு யூஸ் பண்றேன்னே தெரியாது. அப்படிங்கிறது தான் அன்டிஃபைன்ட். இஸ் திஸ் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? ஓகே. அண்ட் அதே மாதிரி இதுல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னாலும் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுக்கு ஒரு நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெசேஜ் மாதிரி நான் கொடுக்குறேன். மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஒரு இது, இந்த மாதிரி பிராக்கெட்ஸ், வெளியில வந்துட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளார. ஓகேவா? இப்ப வெளியில வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகும். வந்துருச்சா?
ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டேட்டா டைப்ஸ். ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்ட், அரே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராமிங்க்கு முக்கியமான ஒரு இதே வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே. இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப வந்துட்டு முக்கியமான ஒரு இது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கே வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால தான் வந்துட்டு நம்மளால ஒரு ஐ மீன் நாட் ஓன்லி அஸ் ஆஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் சரி வந்துட்டு இது எதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் இன் அவர் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேவா? நாட் ஆக்சுவலா வந்துட்டு மூணு விஷயங்கள். ஓகேவா? ஆனா அதுல ரெண்டு விஷயம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லாஜிக்ல தான் ஒர்க் ஆகும். அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் எல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வந்துட்டு ஸ்விட்ச். மூணாவது ஒன்று வந்துட்டு லூப்ஸ். ஓகேவா? ஸோ இது மூணும் தான் வந்துட்டு மெயினா வந்துட்டு நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல. ஓகேவா? இதுல இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ். இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு மெயினா வந்துட்டு என்ன இது பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்ஸ் கோட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்ப குழந்தைங்க வந்துட்டு அம்மாட்ட போய் கேட்கும், நீ எனக்கு முட்டாய் வாங்கி கொடுத்தா தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், நீ என்ன வெளியில கூட்டிட்டு போனா தான் நான் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு. ஓகேவா? அதே கண்டிஷன் தான் இங்கேயும். 18 வயசு ஆனாதான் நீ வண்டி ஓட்ட முடியும்னு ஒரு இது இருக்குது. அதே மாதிரிதான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கோடு ஒர்க் ஆகும். ஓகேவா? சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா லெட் ஏஜ் அப்படின்னு வந்துட்டு ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இஃப் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பிராக்கெட்ஸ். இந்த பிராக்கெட்ல அந்த ஏஜ்ங்கிறது வந்துட்டு சப்போஸ் 18 இல்லைன்னா அதுக்கும் மேல இருந்தால். ஓகேவா? சாரி 10 18. அதாவது 18க்கு மேலேயும் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலா இருந்தா. அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. 18 கீழே, 18 18க்கு மேல. ஓகே. இதுல இருந்த அப்படின்னா console.log.
சரியா? இப்ப நீ 18 வயசுக்கு கீழே இருக்கிற அப்படின்னா வந்துட்டு எல்ஸ். சரியா? இப்ப எனக்கு இங்க கோடு என்னன்னு வந்திருக்குது? என் வயசு 20, அப்ப 18க்கு மேலதான் இருக்குது. அப்ப என்னாச்சு? இந்த இஃப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இதுதான் வந்துட்டு வேலை செஞ்சிருக்குது. அந்த கர்லி பிரேசஸ்குள்ள இருக்கிற மெசேஜ் தான் எனக்கு இங்க வந்திருக்குது. ஓகேவா? இதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, சப்போஸ் இந்த பையனுக்கு வந்துட்டு இன்னும் 18 வயசு ஆகல, 17 தான் ஆயிருக்கு அப்படின்னா உடனே வந்துட்டு அந்த எல்ஸ் அப்படிங்கிறது அது மட்டும்தான் வேலை செய்யும். இஃப்க்கு கண்டிஷன் இருக்குது, எல்ஸ் பார்ட்டுக்கு கண்டிஷன் கிடையாது. ஓகே, இது சும்மா ஜாலியா கொடுத்துருக்கிறேன்ப்பா. நீ இந்த மாதிரிலாம் கோட் எழுதி வைக்காத. யூ ஆர் an adult. ஓகேவா? இதே தான் வந்துட்டு இஃப் அப்படிங்கிறது. இதே ஸ்விட்ச் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இதுவும் எல்ஸ் இஃப் எல்ஸும் வந்துட்டு ஒரே மாதிரி தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு இத கோடை வந்துட்டு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? அதே கண்டிஷனை பேஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சில வேல்யூஸையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கோடை, எந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கறத சூஸ் பண்றது தான் ஸ்விட்சோட இது. ஓகேவா? சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா செலக்ட்ஸ் கோட் blocks based on different values. ஓகேவா? அதாவது இதுக்கு என்ன இது அப்படின்னா ஸ்விட்ச் அப்படிங்கிற இந்த வேர்டு தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்துட்டு லெட் டே அப்படின்னு கொடுக்குறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னது? ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட். ஸோ டியூஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறதுல என்னோட டே அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு கண்டிஷனை நான் வந்துட்டு எதுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளார நான் கண்டிஷனை கொடுக்குறேன். கண்டிஷன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு எழுதுவேன், ஒரு ஸ்பேஸ் விட்டு வேல்யூ எழுதுவேன் மண்டே அப்படின்னு. ஓகேவா? எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு கோலன் கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்து அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் வந்துட்டு லைன் ஸ்டார்ட் ஆகும். நல்லா கவனிச்சுனா தெரியும். அப்போ அந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப மண்டே அப்படிங்கிறது என்னது? ஸ்டார்டிங் ஆஃப் தி வீக். ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் கேஸ். ஓகேவா? டியூஸ்டே. ஓகே, இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் இது வந்துட்டு still long way to the weekend.
இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். சரியா? அப்புறம் மறுபடியும் இதுலயே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பேஸ்ட். ஓகேவா? இங்க இன்னொன்னு என்ன பண்றேன் அப்படின்னா, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றேன்டா. சரியா? கடைசியா இன்னொன்னையும் கொடுக்குறேன். அது என்னது அப்படின்னா, டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு console.log ஒரு மெசேஜ் டோன்ட் நோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு எல்லா மெசேஜும் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. 67ல ஆரம்பிச்சு, ஓகேவா, 67, 70, 73, இந்த எல்லா லைனுமே பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகேவா? இதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? பிகாஸ் இப்போ 12 ஆச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்த செஷன் வர ஸ்டார்ட் பண்ணும். ஓகே? மறக்காம உங்க போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அது என்ன ஏது அப்படிங்கறத எல்லாம் ரீகால் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது பண்ணுங்க. ஓகேவா? ஆல் ரைட். Yeah, Chanabasa, I guess we can wind up the session. Sure, sure, Panish. Yeah. Students, we have done with 7 week as well. Only left with only 1 more week. And already Panish shared the GitHub link for your project work. Please work on your project and you can submit next week itself. We will going to enable project submission tab from the next Tuesday onwards. And before that, please be ready for your project for submitting. And you can work on your other metrics as well. For if you're not registered yet, please do register on Skills Build portal because around some 30 plus students have been registered for this program. But so far, we can see around some only 17,000 students have been engaged in the Skills Build platform. There are 13,000 plus students not activated in the Skills Build platform. Further requesting everyone to please complete the certification criteria. If you not met any criteria, then you will be not eligible for the certification criteria. And once again, thank you all students for attending this technical session. We can meet next week, same time, same day. Thank you all. Bye bye.